Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக 2014ஆம் ஆண்டு முதன்முறையாக பொறுப்பேற்ற உடனேயே ஜீரோ டாலரன்ஸ் டு டெரரிசம் என்ற இலக்கை நிர்ணயித்தார். தொடர்ந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட கவுண்டர் இன்டெலிஜென்ஸுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் இன்டெலிஜென்ஸுக்கான செயல்திட்ட வியூகங்கள் வகுக்கப்பட்டன. கடந்த 10 ஆண்டுகளாக பாகிஸ்தானின் ISI, சீனாவின் MSS, வங்கதேசத்தின் பயங்கரவாத அமைப்புகள் மட்டுமன்றி அமெரிக்காவின் CIA போன்ற மேற்கத்திய உளவுத்துறைகளும் இந்தியாவுக்குள் தங்கள் அரசியல் மற்றும் இராணுவ கைவரிசையை காட்ட முயற்சி செய்கின்றன. குறிப்பாக போலி அடையாளங்களை பயன்படுத்தி இராணுவ மண்டலங்களுக்குள் ஊடுருவவும், பல மாநிலங்களில் ஆவண மோசடி நெட்வொர்க்கை உருவாக்கவும், உயர் பாதுகாப்பு நிலைகளுக்குள் கண்காணிப்பு கருவிகளை பொருத்தவும் முயற்சி செய்து வருகின்றன. இப்படி அந்நிய நாட்டு உளவுத்துறையினர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்கள் ஒவ்வொருவரும் இந்தியாவுக்குள் ஒரே நேரத்தில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர். தேச பாதுகாப்பில் உறுதியாக இருக்கும் மத்திய அரசின் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் துறை இந்த பயங்கரவாத செயல்பாடுகளை முன்கூட்டியே கண்டுபிடித்து முறியடித்துள்ளது. குற்றவாளிகளை கைது செய்ததுடன் இந்தியாவில் செயல்படும் ஒவ்வொரு அந்நிய நாட்டு உளவுத்துறை சார்ந்த நெட்வொர்க்கை வேரோடு அழிக்கவும் செயல்பட்டு வருகிறது. இந்தியாவின் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது UAPA மற்றும் அதிகாரப்பூர்வ ரகசியங்கள் சட்டத்தின் கீழ் NIA வழக்குகளை பதிவு செய்கிறது. விரைவாக நடத்தப்பட்ட இந்த வழக்குகளில் சுமார் 95% வரை தண்டனை வழங்கப்பட்டுள்ளன. மேலும் IB எனும் புலனாய்வு பிரிவு NIA போன்ற மற்ற அமைப்புகளுடன் நிகழ்நேர தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பன்முக முகமை மையமும் இயங்கி வருகிறது. ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவான RA வெளிநாட்டு உளவாளிகளையும் எல்லை தாண்டிய உளவு நெட்வொர்க்கையும் கண்காணித்து வருகிறது. மேலும் SSB எனும் இந்திய நேபாள எல்லையை பாதுகாக்கும் சசஸ்திர சீமா பல் அமைப்பு சீன உளவுத்துறையின் ஊடுருவலை முன்கூட்டியே தடுப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறது. உளவு மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் ஒன்றிணைந்த இடங்களில் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் இராணுவ பிரிவுகள் கள அளவிலான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பயங்கரவாதிகளை கைது செய்துள்ளது. குறிப்பாக ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் உள்ள மாநில காவல்துறை பல முக்கிய உளவு வழக்குகளில் முதற்கட்டமாக குற்றங்களை கண்டறிந்திருக்கிறது. சான்ஸ் ஆஃப் லிபர்ட்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பின் நிறுவனரான அமெரிக்காவின் வான்டைக் கடந்த மார்ச் மாதம் NIA-ஆல் கொல்கத்தா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் யுக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுவாக இந்திய நேபாள எல்லை மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒற்றை நுழைவு பாதையாக உருவெடுத்துள்ளது. சீன உளவுத்துறை ISI-ஆல் நியமிக்கப்பட்ட நேபாள உளவாளிகள், பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மற்றும் உளவு நெட்வொர்க் என அனைவராலும் ஒரே நேரத்தில் இந்த பாதை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் பெரும் நிதி ஒதுக்கீடு மற்றும் பெரிய அளவிலான ஆட்சேர்ப்பு என இந்தியா தனது உளவுத்துறை அமைப்பை விரிவுபடுத்தியுள்ளது. இதனால் மத்திய அரசின் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் நாட்டை குறிவைப்பவர்களை குறிவைத்து கைது செய்து வருகிறது.